நீங்கள் வேதம் ஓதப்பட்டுக் கொண்டிருக்கின்றீர்கள், கவனமாக அமைதியாக கேளுங்கள். பெருமை கொண்டவர்களாக அடையும் பொழுது அந்த குணமானது மாற்றமடைகின்றது. நன்றி என்ற குணத்திற்கு பதிலாக நன்றி கெட்டத்தனம் ஆரம்பமாகின்றது. அங்கு என்னுடைய பார்வை மாறுகின்றது, என்னுடைய கவனம் மாறுகின்றது, விழிப்புணர்வு அங்கு மூடப்படுகின்றது. நான் அகப்பார்வை குருடனாக மாறுகின்றேன். இனி புறப்பார்வைகளில் பகட்டாகவும் ஆடம்பரமாகவும் வாழ்வதை நான் என்னுடைய வாழ்க்கையாக கொண்டிருக்கின்றேன். இன்றைய வாழ்க்கையில் நான் எந்த அளவுக்கு பகட்டாக வாழ்கின்றேனோ, நீங்கள் உணர்ச்சி வசப்பட்டு விட்டீர்கள், உணர்விலிருந்து தவறிவிட்டீர்கள். மகிழ்ச்சியாக இருக்கின்றேன், உணர்ச்சி. ஆனந்தமாக இருக்கின்றேன், உணர்ச்சி. மிக கெட்ட வாழ்க்கை. ஊர் உலகம் அறிவிக்கும் ஆனந்தம்தான் உங்களுடைய வாழ்க்கையினுடைய லட்சியமாக இருக்க வேண்டும். உணர்வு அதே நேரம் அறிவிக்கின்றது. இந்த ஆனந்தம் பல பேருக்கு பிடிக்காது. பல பேரும் உங்களை போன்று இந்த நிமிடத்தில் அமைதியாக இல்லை. பல பேரும் பல துன்பங்கள் இருக்கின்றார்கள். ஆனந்தம் வேண்டாம், அமைதியை மேற்கொள்ளுங்கள். ஆனந்தம், அமைதி, இந்த இரண்டும் வாழ்க்கையினுடைய எந்த தருணத்திலும் உபயோகப்படுத்த முடியும். பேரானந்தம், ஆனந்தம், மகிழ்ச்சி, பெருமகிழ்ச்சி ஒரு புறம், அமைதி இன்னொரு புறம், சாந்தமும் சமாதானம். எந்த மனநிலையை எந்த காலத்திலும் எந்த சூழ்நிலையிலும் நீங்கள் உபயோகப்படுத்த முடியும். எதனை உபயோகப்படுத்த முடியாது. மிக கெட்ட சூழ்நிலை மகிழ்ச்சியும் ஆனந்தமும் பேரானந்தம். மதிகெட்டவர்களும் வடிகட்டவர்களும் இதனை அறிவிப்பார்கள். மதியுள்ளவர்கள் அமைதியையும் சாந்தத்தையும் சமாதானத்தையும் விரும்புவார்கள். எந்த சூழ்நிலையிலும் அவர்களுடைய உணர்ச்சிகள் அவர்களை மிஞ்சிவிடாது, அவர்களுடைய விழிப்புணர்வை மிஞ்சிவிடாது. அவர்கள் எப்பொழுதும் வேதம் ஓதப்படுவதை கேட்டுக்கொண்டிருப்பவர்கள், அகப்பார்வையின் பக்கம் திரும்பியிருப்பவர்கள். மனம் உள்ளத்தின் பக்கம் திரும்பியிருக்க வேண்டும், மூளையின் பக்கம் திரும்பக்கூடாது. புறப்பார்வை குருடர்களாக வாழக்கூடாது, அகப்பார்வை விழிப்புணர்வு உள்ளவர்களாக வாழ வேண்டும். வேதத்தை கேட்டுக்கொண்டிருக்க வேண்டும் எந்த நேரமும். சத்திய வாக்கு, இறைவனுடைய வாக்கு அவ்வளவுமே சத்தியமானது. உங்களுடைய போக்கு அவ்வளவுமே உங்களுக்கு விரோதமானது. வாக்கை நான் பின்பற்ற வேண்டும். என் மனிதர்களுடைய போக்குகளை சிலவற்றை நான் என்னுடைய வாழ்க்கை முறையாக ஆக்கிக்கொண்டு அந்த அறிவின் பக்கம் நான் சென்றுவிடக்கூடாது. அழிவின் ஆரம்பம்.